உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் அது பெயர்ச்சி, உங்களது 4ஆம் இடம், கேந்திர ஸ்தானம், பலம் பெறக்கூடிய இந்த இடம். இது உங்களுக்கு சுக்கிர பகவானின் சொந்த வீடு. அப்போது சுக்கிரன் தனது சொந்த வீட்டிலும் அதனுடன் உங்களுடைய ராசிக்கு கேந்திர ஸ்தானங்களில் ஆட்சி பெறும் இந்த காலம் மாளவிகா யோகம். இது மாளவிகா அமைப்பு கொண்ட இந்த யோகத்தோட 4ஆம் வீட்டில் சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மையும் வளர்ச்சியும் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், மாபெரும் மாற்றங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானாலும் அதே நேரத்தில் இந்த மாளவிகா யோகம், அதாவது 2024 இந்த வருடத்தில் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவு இருக்கும். சரியாக 24 நாட்கள் இருக்கும். இந்த தருணங்களில் எப்பேறப்பட்ட பலனை உங்களுக்கு தரக்கூடிய இந்த அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக கடகராசி அன்பர்களே, கடகராசினா உழைப்பாளிகள், மதிநுட்பம், அறிவு பூர்வமாக யோசிப்பீங்க, அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன தேவை, யாருடைய வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுவீங்க. உங்களுக்காக நீங்கள் எடுக்கிற முடிவுகளை விட மற்றவங்களுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகளும் அதை சார்ந்த விஷயங்களே அதிகம். அதனால் இத்தனை வருஷங்களாக நீங்கள் எல்லாமே ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, உங்கள் நல்ல மனசையும் உங்களுடைய நல்ல முயற்சிகளையும் செயல்களையும் மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இதனால் சில நேரங்களில் மன உளைச்சல்கள் உண்டாகுது. அது மட்டும் இல்லை, உங்களை சார்ந்து இருக்கிறவங்க பல பேர் நீங்கள் சில பாதிக்கப்பட்ட நேரத்தில் உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவங்களுடைய பலத்தை காட்டி உங்களை பல்வேறு விதமான அவமானங்களுக்கு ஆளாக்கணுன்ற முயற்சிகள், அது எல்லாத்தையும் தாண்டி வந்த உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணுன்ற எண்ணமும் எல்லாமே இங்கே இருக்குது. அதை சார்ந்த வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான். சிலர் ஆல்ரெடி இந்த கடகராசி அன்பர்கள் எப்போவுமே அதில் பர்ஃபெக்டானவங்க. ஏன்னா நீங்கள் யாரையும் கெடுத்ததில்லை, ஆனால் மற்றவங்களுக்கு இதில் கம்பீரமாக வாழ்ந்து தான் பழக்கம். அந்த அமைவுகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்க போகுது. மூவ் பண்ணுங்க, முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்க, 100% சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய போகிறீங்க. குறிப்பாக நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியில் சில பிரச்சனைகளும், அதனால் சில கடன் சுமைகளும், இதனால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைகளும், இன்னும் சிலர் பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. அந்த பிரச்சனைகளிலிருந்து வீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. திடீர் வருவாய், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றங்கள், அதுக்கு தொழில் திடீர் வளர்ச்சியாக இருக்கும். இல்லை இனம் புரியாத வழியில் திடீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நட்பு ரீதியில் திடீர் பணம் வருவாய் வரக்கூடிய தருணமாகவும் இது இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல உங்களுக்கு தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வேலையில் இத்தனை நாளாக உங்கள் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் நிலுவையில் இருந்திருக்கும், அந்த ப்ரமோஷன் ஏன் கிடைக்கல அப்படின்ற குழப்பத்தில் இருப்பீங்க. இப்போ அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்க போகுது, அதற்குரிய வழியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய பஞ்சம அந்த ஸ்தானத்தில் குரு பார்வை டைரெக்டாக விழுது. அப்போ 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது. அப்போ உங்களுடைய ஆசைகள், அதிர்ஷ்டங்கள், லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த வேலையில் இருந்த டென்ஷன் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே இருந்த வேலை இன்னொரு 1 மாதம் 10 நாள் 15 நாள் தான் இருக்க போகுது. அதற்குள்ளே வேறு வேலை பார்க்கணும்னு நினச்சி குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்பு வழியும் இப்போ பிறக்க போகுது. மூவ் பண்ணுங்க. ஏன்னா சில இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, ரிசல்ட் கிடைக்காம உட்காந்துருப்பீங்க. இன்னும் சிலர் அதில் 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் தாண்டி 4வது ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அதை முடித்தா போதும், அதில் தான் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுதுன்ற குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக அதற்குரிய வழி பிறக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. வெளிநாடு முயற்சிகளுக்குரிய மேன்மைகள் கைகூடி வரும். வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கிறேன், நிறைய சிக்கலை சந்திச்சிட்டேன்,
என்ன செய்கிறதுன்னு அடுத்து தெரியல, ஒன்றுமே புரியல, பயம் பதட்டத்தோடு நிற்கிறேன், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமான்ற குழப்பம். கண்டிப்பாக முடியுங்க, தைரியமாக இருங்க, 100% உங்களுக்கு முடிய போகுது. இன்னும் கடகராசி என்பவர்கள் மெயின் பிரச்சனையே திருமண வாழ்க்கை தான். திருமண வாழ்க்கையில் எப்படியுமே திருப்திப்படுத்த முடியல, பெண்களுக்கு ஆண்களையும் சரி, ஆண்களுக்கு பெண்களையும் சரி. இது உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஏன் இப்படி, எதனால் இப்படி, ஆனால் பார்த்தா அவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் அவ்வளோ கரெக்டாக இருப்பீங்க, அவ்வளோ நல்லா இருப்பீங்க, அவ்வளோ நல்ல ஒரு மேன்மைகள். கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே யோசிப்பீங்க. ஏன்னா அவ்வளோ நம்ம பர்ஃபெக்டாக இருந்து நமக்கே இந்த நிலைமைட்டு. இன்னும் சொல்லணும்னா திருமணம் ஆன சைடு தான் உங்களுக்கு மெயின் பிரச்சனையாக இருக்கும். அவங்க சைடில் யாரையுமே சரி பண்ண முடியாது, எல்லாருமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமை. கண்டிப்பாக இந்த நிலை மாறுமான்ற குழப்பம், இது டைவர்ஸ் வரைக்கும் சிலருக்கு போயிருக்கும். 100% மீண்டும் எல்லாமே கிளாரிட்டிக்கு ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். சேர்ந்து வாழுவீங்க, நல்ல நிம்மதியாக இருப்பீங்க, கவலைகள் வேண்டாம். இன்னும் சிலருக்கு கல்யாணமாகி திருமணமாகி ரொம்ப நாளாச்சு, புத்திரபாகி கிடைக்கல, போகாத கோயில் இல்லை, என்னென்ன ஸ்தலத்துக்கு போக சொன்னாங்களோ எல்லாத்துக்கும் போனேன், என்னென்ன வழிபாடுகள் சொன்னாங்களோ எல்லாம் பண்ணேன், ஆனால் என்னென்னே தெரியல, ஒரு கிளாரிட்டி கிடைக்கலன்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கவலை வேண்டாம். குரு பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது, அதற்குரிய காலம் கிடைச்சிடுச்சு, நடக்க போகுது, புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. அதுலேயும் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க, மறுமணத்திற்கு வழிபிறக்கமாக நினைக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த மேன்மைகளும் இப்போ உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மூவ் பண்ணுங்க, நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் மீண்டும் கிடைக்க போகுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக இந்த பஞ்சமஸ்தானம் மட்டும் அல்லாமல் இந்த குரு பார்வை உங்களது 9ஆம் 7ஆம் வீட்டிலையும் விழுது. 7ஆம் வீட்டில் விழுந்தாலே திருமண தடைகள் நீங்கிடும், திருமணம் கைக்கூடி வரும். பிடிச்ச வாழ்க்கை மிஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் நெருங்கி விலகி போயிருக்கும். இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு எல்லாமே கூடி ஆனால் அது பார்த்தா கடைசியில் அது பிரேக் ஆகி நின்று இருந்திருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், மூவ் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது, லைஃப்பில் ஒரு டேர்னிங் கிடைக்க போகுது, குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுவும் நடக்கக்கூடிய தருணமாக இருக்கும். சுபகாரியன்றது ஒரு வீடு வாங்கினாலும் சுபகாரியம் தான், வீடு கட்ட ஆரம்பித்தாலும் சரி, இந்த வாய்ப்புகளும் குடும்பத்தில் இருக்குது. ஏற்கனவே பூமி சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் இருக்குன்னா அந்த பூமியை விற்கக்கூடியதுலையோ வாங்கக்கூடியதுலையோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். வாழ்க்கையில் கடகராசி அன்பர்கள் கொடுக்கல் வாங்கல அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பீங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய வாக்கு உங்களுடைய நாணயத்தை காப்பாற்றி இருக்கிற சொத்தை வித்தாவது பிரச்சனையை சரி பண்ணணும்னு எடுத்த முயற்சியில் அதை விற்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு இருக்கும். மூவ் பண்ணுங்க, 100% வெற்றி. நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது உங்களை சார்ந்தவங்களை கை கொடுத்து மேலே தூக்கி விட்டீங்க. அவங்க கஷ்டங்கள் அன்னைக்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் விலகி நிற்கிற நேரத்தில் நீங்கள் போய் அவங்கள தூக்கி விட்டீங்க. இன்றைக்கி அவங்க ஓஹோ நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படக்கூடிய இந்த தருணத்தில் அதே உதவி அவங்க செய்ய தயங்குறாங்க, விலகி நிற்கிறாங்க. வாழ்க்கையில் நல்லதுக்கு காலம் இல்லையான்னு நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க. யாருடைய பலத்தையும் எதிர்பார்த்து வாழக்கூடியவங்க கிடையாது கடகராசி என்பவர்கள். எந்த பலத்தையும் இல்லாமல் தன் சுயபலத்தில் தனக்குன்ட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தனக்குன்ட்டு ஒரு முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த கடகராசி. ஏன் இதை இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, சரராசி. இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். மற்ற ராசிகளுக்கு அடையாளமே உங்களது இந்த ராசியான இந்த சந்திரன் இங்கே இருக்கிறோம், அதுதான் உங்களுடைய ராசி அடையாளமாக நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த சந்திரனுக்கே சொந்த வீடு இந்த கடகம் தான். அப்போது உங்கள் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குன்றது நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. இது உங்களுடைய இதுதான் ஜோதிட ரீதியில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய தருணங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் சில திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதுலேயும் குறிப்பாக அந்த பஞ்சமஸ்தானம் பலமாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தீரப்போகுது, நீங்க போகுது. அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியிலையும் சரி, இல்லை அவங்க சில முடிவுகள் எடுத்து அந்த முடிவுகளில் இருந்து மீண்டும் வெளியில் வர முடியாமல் சில நட்புகளாலேயும் சில தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் சில சிக்கல்களோடு இருக்கிறாங்க. இது கிளாரிட்டிக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு நினச்சி குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வர முடியும். அதற்குரிய வழிகளும் வாய்ப்புகளும் இந்த தருணம் அதற்குரியது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக பேக் பெயின் உங்களுக்கு, குறிப்பாக இந்த இடுப்புக்கு மேலே சிலருக்கு
குதிகால் வரைக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வரைக்குமே சில பிரச்சனைகள் கொடுக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியாமல் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒர்க் அவுட் ஆகிருக்காது. இப்போ அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். அது ஆட்டோமேட்டிக்காகவே தீரும். ஒரு மாற்றங்கள் பிறக்கும். வேலையே எனக்கு இல்லைங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். மூவ் பண்ணுங்கள். 100% இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு களம். ஏன்னா இது வந்து மாளவிகா யோகத்தோட சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கார். இருக்கிற ராசிலேயே 4 ராசிக்கு தான் இந்த பலம். அதுலேயும் 4 ராசியில் மிகச்சிறந்த யோகம் வந்து குறிப்பாக கடகராசிக்கு தான் இந்த அமைப்பு. இது ரொம்ப அருமையான காலம். தயவு செய்து விட்டுறாதீங்க. ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உங்களுடைய 10ஆம் வீடு 10ஆம் வீடும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் வீடுமே இதே சுக்கரன் பகவானுடைய வீடு தான். அப்போ 11ஆம் வீட்டுக்கு அதிபதியும் இங்கே லாபம் அடையும் பொழுது பெரிய லெவலில் நீங்கள் சாதிப்பீங்க. பெரிய இலக்குகள், பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டை ரொம்ப, அதாவது கடல் கடந்து தொலை தொடர்பு ரீதியில் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ரீதியிலலாம் சில பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் சந்தித்து அதனால் நிறைய பணம் இழந்திருப்பீங்க. மற்றவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ண போய் அவங்க உங்கள் வார்த்தையை நம்பி கொடுத்து கடைசியில் அதுக்கு நீங்கள் பழி சுமந்து இன்றைக்கி அதெல்லாம் நீங்களே வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆன்லைன் சார்ந்த பிரச்சனை நிறைய இழந்திருப்பீங்க, இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க. சில குடும்பங்கள் இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு குடும்பமே பிரியக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மூவ் பண்ணுங்க. ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. ஒரு அருமையான காலம், உங்களுக்குரிய ஒரு பொற்காலம் இது. அதனால் உங்கள் ஜனன ஜாதகம் எல்லாமே இது உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இதனுடன் ஜனன ஜாதகமும் ரொம்ப அவசியம். அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள், ஒரு எக்ஸாம்பிள் குரு திசையில் சனி புத்தி, சனி திசையில் குரு புத்தி, இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக தேவையில்லாத வீண் பழிகள், அசிங்கம், பிரச்சனை, குழப்பம், செய்யாத தவறுகளுக்கு பாதிப்புகள், மற்றவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அதனால் தேவையில்லாத இழப்புகள், இது எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அப்போது அந்த திசைகளும் அந்த புத்திகள் இல்லாமல் இருக்கணும். ஒரு நல்ல திசா புத்திகள் இருந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே குரு திசையாக இருந்து அதுவே மிகச்சிறந்த புத்தி, உங்களுக்கு ஒரு செவ்வாய் புத்தியோ இல்லை சூரிய புத்தியோ இப்படியெல்லாம் நடந்தால் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும். அதனால் திசா புத்திகள் அவசியம். கோச்சார ரீதியில் குறிப்பாக சொல்லணும்னா பலன் வந்து அந்த கோச்சாரத்திற்குரிய கிரகங்கள் உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள் எத்தனை பெற்றிருக்கின்றது பொறுத்து. அந்த பரல்கள் ஒரு 3-4க்கு மேலே 5, 6, 7 இருந்துட்டால் டாப் லெவலில் சக்ஸஸ்ஃபுல், பெரிய லெவலில் நீங்கள் நினைக்க முடியாத ஒரு வளர்ச்சி அடையலாம். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. அதை சார்ந்த முடிவுகள் எடுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. 100% சக்ஸஸ் அடைவீங்க. ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.